நவம்பர் 30, 2023 த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். யூஎஸ் பிளேம்ஸ் இந்தியன் அஃபீஷியல் ஃபார் பிளாட் அகேன்ஸ்ட் பன்னம். நிஜார் மாதிரியே இன்னொருத்தர் யூஎஸில் இருக்கார். அவர் பேர் வந்து பன்னூன். சரியா? இப்போ இவரை கொலை பண்ணுறதுக்கு வந்து இந்தியன் அஃபீஷியல்ஸ் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ளேம் பண்ணியிருக்காங்க. கனடாவுக்கு அடுத்து இந்தியான் கவர்மெண்ட் மேலே ஒரு கொலைப்பழியை போடுறது வந்து 2வது தடவை. ஏற்கனவே இந்தியா மேலே வந்து கனடா கொண்டுட்டாங்க, அப்படி நிஜாரை வந்து கொண்டுட்டாங்க, இந்தியா தான் கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து கனடாவுடைய பிரைம் மினிஸ்டரே வந்து பேசிட்டார். இது ரொம்ப பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி யூஎஸும் ப்ளேம் பண்ணியிருக்கிறது வந்து இந்தியா மேலே உள்ள அந்த ஒரு ப்ரெஸ்டீஜை வந்து பயங்கரமாக குறைக்கும். சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அலிகேஷன்ஸ் மேலே வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்று செட் பண்ணியிருக்கிறதா இந்தியனோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்னென்ன இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பப்ளிக்லி ரிலீஸ்ட் ஆன் வெனஸ்டே அக்யூசஸ் சீனியர் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஷியல். ஒரு இந்திய உளவுத்துறை அலுவலர் இருக்கார் இல்லையா, அவருடைய சீனியர் ஆஃபீஷியல் பேர் சொல்லாமல் பட் ரெஃபர் டு அ CC1 ஆஃப் மாஸ்டர் மைண்டிங் த அசாசினேஷன் பிளாட். அதாவது இவரை கொல்றதுக்கு பிளான் போட்டு, அதாவது ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த இண்டக்மெண்ட் alleges that the official enlisted an individual named நிக்கில் குப்தா டு ஹையர் அ ஹிட்மேன் வித் அன் அட்வான்ஸ்டு பேமெண்ட். நிக்கில் குப்தா அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்து அவர் வந்து ஹிட்மேன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறவர். காசு கொடுத்து இந்த கூலிப்படை சொல்லுவாங்கள்ல, அவர் தான் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வருவாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, அதை வந்து அவர் வந்து போட்டு தள்ளிடுவார். அவரோட வேலை தான் ஹிட்மேன். அந்த ஆதவன் படத்தில் சூர்யா வருவார்ல, அதான் வந்து ஹிட்மேன். சரியா? அவர் அட்வான்ஸ் பேமெண்ட் மூலமாக ஹிட்மேனை சூஸ் பண்ணி இவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் அ லிங்க் பிட்வீன் த பிளாட் அகேன்ஸ்ட் மிஸ்டர் பன்னூன் அண்ட் ஒன் தட் லெட் டு த கில்லிங் ஆஃப் ஹர்தீப் சிங் நிஜார். நிஜாரை கொன்னவருக்கும் பன்னூன் வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளாட் பண்ணாங்கல்ல, இவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. த டிஃபெண்டன்ட் கன்ஸ்பைர்டு ஃப்ரம் இந்தியா டு அசாசினேட் ரைட் ஹியர் இன் நியூயார்க் சிட்டி. இந்தியாவிலேருந்து நியூயார்க்கு போய் அவரை கொலை பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. சரி, ஏன் ஒரு காலிஸ்தான் தீவிரவாதியை கொலை பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டே ஏன் இன்வால்வ் ஆகணுங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏன் யூஎஸோ கனடாவோ ஏன் இவ்வளோ பேக் பண்ணுறாங்க, ஏன் அது தப்புன்னு சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ சண்டைக்கு வராங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்களோட சாவர்னிட்டி பாதிக்கப்படும். என்னோடய கண்ட்ரிக்குள்ளே வந்து என்கிட்ட சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒருத்தனை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னா அப்போ என்னோடய இது வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகும் இல்லையா? அந்த யூஎஸ் வந்து கவர்மெண்ட் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை, அவங்களோட அந்த அஃபேர்ஸ் ஆஃப் சேஃப்டியை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வந்து ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராப்ளம் முதல்ல யூஎஸ்க்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்களோ யூஎஸும் கனடாவும் இந்த மாதிரி அவங்க ஊரில் நடக்கிற அந்த கொலைகளை வந்து பயங்கரமாக கண்டெம் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்தியா லிங்காக இருந்தால் ஏன் இந்தியா வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில ஆள்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸை சிம்பத்தைஸ் பண்ணுறாங்க. இந்தியன் டயஸ்போரா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்தியாவை சேர்ந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் போய் தங்கி இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர். இவங்க உலக அளவில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் சிம்பத்தைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அந்த இந்தியன் டயஸ்போராவுக்கும் உள்ள நல்ல ரிலேஷன் என்ன ஆகும்னா கெட்டு போகும். இதனால நிறைய பிரச்சனை கிளம்பும். ஏற்கனவே இருந்த காலிஸ்தான் ப்ராப்ளம் திருப்பி வந்து மறுபடியும் மேலோங்கும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு வேளை கொலை பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். ஒரு வேளை இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகியிருந்தால், அது உண்மையாக இருந்தால் அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்க முடியும். அதுதான் இங்கே வந்து பேசுகிறாங்க, சொல்கிறாங்க பாருங்கள். யூஎஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் ஹூ வாஸ் பப்ளிக்லி அட்வொகேட்டட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ சாவரன் ஸ்டேட் ஃபார் பன்னூன். அவரை பற்றி சொல்கிறார். அவர் வந்து சீக்ஸுக்குன்னு ஒரு சாவரன் ஸ்டேட் வேணும்னு பப்ளிக்லி அட்வொகேட் பண்ண ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி வில் நாட் டாலரேட் எஃபர்ட்ஸ் டு அசாசினேட் யூஎஸ் சிட்டிசன்ஸ் ஆன் யூஎஸ் சாயில். யூஎஸோட மண்ணில் யூஎஸோட சிட்டிசனை கொலை பண்ணுறதை நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அண்ட் ஸ்டாண்ட் ரெடி டு இன்வெஸ்டிகேட் வாட் அண்ட் ப்ராசிக்யூட் எனி ஒன் ஹூ சீக்ஸ் டு ஹார்ம் அண்ட் சைலன்ஸ் அமெரிக்கன்ஸ் ஹியர் ஆர் அப்ராட். அமெரிக்கர்களை அமைதிப்படுத்துகிற மாதிரி இல்லை, அமெரிக்கர்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி இங்கேயோ இல்லை வெளிநாடுகளோ எங்கே நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோட தொடர்ச்சி பேஜ் நம்பர் 8 கொடுத்துருக்காங்க. த இண்டிக்மெண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ்ட் இன் அ ரிப்போர்ட் பை த யூஎஸ் நியூஸ் பேப்பர் த வாஷிங்டன் போஸ்ட். அந்த நியூஸ் பேப்பரில் வெளியே வந்திருக்கு. இட்ஸ் செட் யூஎஸ் அலிகேஷன் ஹேவ் பீன் ரைஸ்ட் அட் த மோஸ்ட் சீனியர் லெவல்ஸ் இன்க்ளூடிங் பை த யூஎஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி. இந்த மாதிரி பெரிய பெரிய தலைக்கட்டுகள்லாம் இதில் இன்வால்வ் ஆகி
இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாட்ட வந்து சொல்லியிருக்கிறதா வந்து குறிப்பிட்றாங்க. US allegations according to the reports first published by the UK based Financial Times அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் முதல்ல வெளிவந்திருக்கு. Predate the allegations made by the Canadian government on the killings of Canada based Khalistani activist ஹர்திக் சிங் நிஜார். அதாவது கனடாவை சேர்ந்த நிஜார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கொலை பண்ணாங்க இல்லையா, அதை பிரைம் மினிஸ்டர், கனடாவோட பிரைம் மினிஸ்டர் இந்தியா தான் காரணம் அப்படின்னு வெளிப்படுத்தின டேட்டுக்கு முன்னாடியே இவர் கொலை பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது அப்படிங்கிறத யூகே பேஸ்டு இருக்கிற ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சர்டு கிளைம்ஸ், பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Officials did not say whether the US indictment would make India re-examine the Nijjar case as well, but they indicated that the government was aware of the details contained in the indictment. அதாவது இப்போ உள்ள அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் பெருசெடுத்தனால நிஜார் கொலை வழக்கு மறு விசாரணை செய்யப்படுமா அப்படிங்கிறத பற்றி தெரியல அப்படிங்க குறிப்பிட்றாங்க. ஆனால் இங்கிலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா அஃபீஷியல்ஸுக்கு இந்த பிரச்சனையை பற்றி ஏதோ தெரிய வந்திருக்கு, ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மீன்ஸ் எட் த ஹை லெவல் இன்கொயரி கமிட்டி வந்து நவம்பர் 18 செட்டப் பண்ணிட்டாங்க. 4 days பிஃபோர் ஃபினான்ஷியல் டைம் ஃபஸ்ட்டு பப்ளிஷ்ட் இட்ஸ் ரிப்போர்ட் சேயிங் தட் யூஎஸ் ஹேட் வார்ன்டு இந்தியா அபவுட் கன்சர்ன்ஸ் தட் த கவர்மெண்ட் வாஸ் இன்வால்வ் இன் த பிளாட். நவம்பர் 18 வந்து கொண்டு வந்தாச்சு. அண்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து இந்தியாவை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த கொலை வழக்கில், இந்த கொலைக்கான ஸ்கெட்சில் இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறத வந்து பிரச்சனையாக வந்து சொல்லியிருக்காங்க. While the ministry has not referred specifically the allegations that government operators are involved, it said that the US had shared inputs on nexus between organized criminals, gun runners, terrorists and others. இந்த அலிகேஷன்ஸை பற்றி மினிஸ்ட்ரி எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனால் யூஎஸ்ஏ நம்ம இந்தியா கிட்டே என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இன்புட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அது நெக்ஸஸ் பிட்வீன் ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ், கன் ரன்னர்ஸ், டெரரிஸ்ட் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸஸ்னால் தொடர்புன்னு அர்த்தம், சரியா? அப்போ ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இருக்காங்க, கன் ரன்னர்ஸ்னால் அவங்க ஜஸ்ட்டு அந்த சுட்டுட்டு கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறவங்க, அவங்க தான் டெரரிஸ்ட் அண்ட் அதர்ஸ். இவங்களை பற்றி இந்தியாவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதர் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு யாருமே சொல்லலை அப்படின்னு இங்கே குறிப்பிட்றாங்க. இந்தியா டேக்ஸ் சச் இன்புட் சீரியஸ்லி சின்ஸ் இம்பீச் ஆன் அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி கொடுத்துருக்க இன்புட்ஸை நாங்கள் ரொம்ப சீரியஸாக கன்சர்ன் பண்ணுறோம். பிகாஸ் இது எல்லாமே நேஷ்னல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. அண்ட் ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து ஆல்ரெடி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதை எக்ஸாமைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் டேக் நெசசரி ஃபாலோஅப் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த என்கொயரி கமிட்டி. அந்த விசாரணை ஆணையம் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ, அறிக்கை தாக்கல் செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சீரியஸாக வந்து டெசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. த இண்டிக்மெண்ட் ஃபைல்டு பை த யூஎஸ் அட்டார்னி ஃபார் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க் சேஸ் த அன்நேம்டு இந்தியன் அஃபீஷியல் வாஸ் அ சீனியர் ஃபீல்டு ஆஃபீஸர் with the responsibility of security management and intelligence and had communicated with the Mr. Gupta from May 2023. மே 2023 அந்த சோ கால்டு அந்த சீனியர் ஃபீல்டு ஆஃபீஸர் யாரோ ஒருத்தர் இருக்கார்ல, இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் தான் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு குப்தாவை மேலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு பேர் வைக்காமல் அவரை CC1 சொல்லி கால் பண்ணுறாங்க. வாஸ் எம்ப்ளாய்ட் அட் ஆல் டைம்ஸ் ரெலவெண்ட் டு திஸ் இண்டிக்மெண்ட் பை இந்தியன் கவர்மெண்ட், ரிசைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்த அசாசினேஷன் பிளாட்டுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா வழிவகை செஞ்சிட்ருக்காரு. இட் கண்டென்ட்ஸ் டீட்டெயில்டு அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த டெலஃபோனிக் கம்யூனிகேஷன் பிட்வீன் CC1 அண்ட் குப்தா. இந்தியாவில் இருக்கிற CC1 அண்டு குப்தா அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் தான் வந்து வழிவகை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. குப்தா தான் வந்து யூஎஸில் அந்த கொலையை வந்து வழிவகை செய்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸோடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸையும் வந்து இந்த இண்டிக்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் ஹையரிங் ஹிட்மேன் டு ப்ராமிஸ் ஆஃப் அ ஃபைனல் பேமெண்ட் ஆஃப் அப் டு $150,000 ஃபார் த கில்லிங். அட்வான்ஸ் பேமெண்ட்லேருந்து $150,000 வந்து கொடுக்குற வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அதில் அந்த டெலிஃபோனிக் கம்யூனிகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷன்ஸ் கோட்டட் ஈவன் செட் இன் ஜூன் when Prime Minister Narendra Modi was due in Washington for a state visit. Mr. Gupta was told to calm everything for about 10 days. இந்த கம்யூனிகேஷனில் இன்னும் சொல்லியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி ஜூன் மாதம் யூஎஸ் விசிட் போயிருந்தாங்க வாஷிங்டனுக்கு. அப்போ ஒரு 10 நாளைக்கு பேசாமல் இருங்க, எதுவும் பண்ணாதீங்க, பிரைம் மினிஸ்டர் வர்றதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அதர்வைஸ் டோல்டு டு ஆர்கனைஸ் த எக்ஸிக்யூஷன் அட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள் டே. இல்லை அப்படின்னா அவர் எவ்வளோ சீக்கிரம் அவரை கொலை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த கான்வர்சேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
படத்தில் வர மாதிரி இருக்குது. மிஸ்டர் பன்னூன், த ஃபவுண்டர் ஆஃப் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், இஸ் வாண்டட் இன் இந்தியா ஃபார் ப்ரொபகேட்டிங் ஏ செப்பரேட்டிஸ்ட் சீக் ரெஃபரண்டம் இன் செவரல் கண்ட்ரிஸ். நான் சொன்னல நிறைய நாடுகளில் சீக் ரெஃபரண்டம் வேணும், சீக்கிய நாடுக்கான ரெஃபரண்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ரெஃபரண்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து இந்தியாவில் வாண்டட். எது கீழே அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 2020 கீழே இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெரரிஸ்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கேட்கும் போது மிஸ்டர் பன்னூன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொலை வழக்கு வந்து சேலஞ்ச் டு அமெரிக்கன் சாவர்னிட்டி, அமெரிக்காவினுடைய இறையாண்மைக்கு சவால் விடப்பட்டிருக்கு. ஹீ செட் தட் ஹீ பிலீவ் தட் த இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் மோடி ரெஜிம் வாண்ட் டு கில். நான் வந்து சரின்னு தான் நினைக்கிறேன், அவங்க என்னை கொல்லத்தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஹிம் ஃபார் ரன்னிங் த குளோபல் காலிஸ்தானி ரெஃபரண்டம் ஓட்டிங் கேம்பெயின். ஸோ ரெஃபரண்டம்ங்கிறது பொது வாக்கெடுப்பு. ஸோ அதுக்கான ஒரு ஓட்டிங் கேம்பெயினை வந்து உலகம் முழுக்க அவர் நடத்திட்டுருக்காரு. நான் அதை நடத்துகிறனால இந்தியன் கவர்மெண்ட் என்னை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க, அதை நான் நம்பத்தான் செய்கிறேன் அப்படின்றார். The Indian government's reaction to the US government's allegation regarding Pannun, including the establishment of the high-level inquiry committee, is in stark contrast to the reaction to the allegations made by the Canadian government over Nijar. இதை பாருங்கள். ஸோ கனடா வந்து என்ன சொல்கிறாங்க, நிஜார் அப்படிங்கிற ஒருத்தரை இந்தியா கொண்டுட்டாங்க. ஒரு இதில் கொலை வழக்கில் இந்தியன் கவர்மெண்ட்டோட தொடர்பு இருக்குன்றாங்க. யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, பன்னுன்னு ஒருத்தர் இருக்கார், இவரை கொலை பண்ணுறதுக்கு பிளாட் பண்ணியிருக்காங்க, இதில் இந்தியன் அஃபீஷியலோட தொடர்பு இருக்குன்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக பேக் பண்ணாங்க. கனடாக்கும் இந்தியாவுக்கும் இல்லை தொடர்பே இல்லைன்ற அளவுக்கு கற்றுட்டாங்க. ஆனால் யூஎஸ் சொன்னோன்னே உடனே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் என்கொயரி கமிட்டி போடுறோம், விசாரிக்கிறோம், என்னென்னு பார்த்துடுறோம் உடனே அப்படின்ட்டாங்க. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் வந்து பயங்கர கான்ட்ராஸ்ட் இருக்குது. இப்போ என்னமோ நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இட்ஸ் இன்க்ளூடட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் 2/3 ஆஃப் கெனடியன் ஹை கமிஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் இந்த கனடா சேர்ந்த அந்த ஹை கமிஷனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதில் 3/2 பங்கு அமைப்பினரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க. இந்தியாவிலேருந்து 41 பேரை நீங்கள் உடனே வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ரூல்ஸ் எல்லாம் போட்டு கனடாவை பயங்கரமாக எதிர்த்து தள்ளிட்டாங்க. அவ்வளோ மோசமாக, அதாவது ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணாங்க. இதுக்கு இவ்வளோ சாஃப்டாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதையும் இங்கே வந்து குறிப்பிட்டாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். வாட் வாஸ் கேரளா கவர்னர் டூயிங் ஃபார் 2 years ஆன் பில்ஸ் ஆஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ கேரளா இருக்காங்க, அவங்களுடைய கவர்னர் இருக்காங்க. ஸோ கேரளா பாஸ் பண்ண பில்லை கவர்னர் வந்து என்ன பண்ணுறதுனா சைன் பண்ணாமல் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப்பு இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஒன்று ஒன்றா விசாரிச்சுட்டு வராங்க. அதில் இன்றைக்கி கேரளாவை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவோட கவர்னர் இவ்வளோ நாளாக அந்த பில்லை பாஸ் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இட் சீம்ஸ் தட் கேரளாவோட அலிகேஷன்ஸ் மேலே, அதாவது கேரளா சாட்டுற குற்றத்தின் மேலே ஒரு நியாயமான விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதை தாண்டி இதில் பெருசாக நியூஸ் இல்லை. ஸோ அதனால் இது மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, இந்தியா பேக்ஸ் யூஎன் ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் ஃபார் நாட் லிவிங் சிரியன் கோலன். ஸோ சிரியன் கோலன் அப்படிங்கிறது என்னென்னா, கோலன் அப்படிங்கிற பகுதி இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து சிரியாவோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அதை வந்து இஸ்ரேல் ஆக்குபை பண்ணிட்டாங்க 1967 வாரில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலன் பகுதியை லீவ் பண்ண சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. சிரியாவோடது, ஸோ நீங்கள் இஸ்ரேல் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோலன் பிளேஸ் இதுக்கு அகெயின்ஸ்டாக இன்னும் வந்து இஸ்ரேல் வெளியே போகலை. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ யூஎன்ஜியில் த ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பிரஸ்டு டீப் கன்சர்ன் ஓவர் இஸ்ரேல் நாட் வித்ட்ராயிங் ஃப்ரம் த சிரியன் கோலன். சிரியாவில் கோலன் பகுதியிலேருந்து வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. சிரியன் கோலன் இஸ் ரீஜியன் சவுத் வெஸ்ட் சிரியா தட் வாஸ் ஆக்குபைட் பை இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஆன் June 5, 1967. இந்த யூஎன்ஜியோட 193 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் மேலே ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த அஜெண்டா பேர் வந்து த சிச்சுவேஷன் இன் த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறதுல. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. த ரெசல்யூஷன் இன்ட்ரடியூஸ்டு பை ஈஜிப்ட் வாஸ் அடாப்டட் பை 91 votes இன் ஃபேவர் அண்ட் 8 அகெயின்ஸ்ட் அண்ட் 62 absentees. ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல், யூகே, யூஎஸ் வந்து இவங்க எல்லாமே அகேன்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் தப்பு இல்லையா, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் எல்லாம் போய் அந்த ரெசல்யூஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க. இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓட்டட் இன் ஃபேவர் ஆஃப் த டிராஃப்ட் ரெசல்யூஷன். இந்தியா வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஃபேவராக வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. த ரெசல்யூஷன் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்டு தட் த இல்லீகலிட்டி ஆஃப் த இஸ்ரேல் செட்டில்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆன் த கோலனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் தங்களோட இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காதா இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஸோ அதையும் வந்து இங்கே வந்து எடுத்து சொல்லியிருக்கா, இந்த ரெசல்யூஷனில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இஸ்ரேல் வந்து இதை பேக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அது கேட்பாங்களான்னு தெரியல.
அடுத்து சென்டர் அண்ட் மணிப்பூர் இங்க் டீல் வித் பேண்ட் மெய்தி இன்சர்ஜன் பாடி. மணிப்பூரில் நிறையா பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மணிப்பூர் கவர்மெண்ட் அண்டு மெய்தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷனான யுனைடெட் நேஷ்னல் லிபரல் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆல்சோ த ஓல்டஸ்ட் ஆர்ம்டு குரூப் பேஸ்டு இன் த மணிப்பூர் வேலி. மணிப்பூர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஆர்ம்டு குரூப், அதாவது ஆயுதம் தாங்கி சண்டை விட்டுட்ருக்காங்க. The UN helpers agreed to renounce violence and join the mainstream. I welcome them to the democratic process. ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, வயலன்ஸை கைவிட்டுட்டு அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க ஓகேன்ட்டாங்களாம். The UNLF was formed in 1961 and has been operating both within and outside Indian territory. இந்தியாவுக்குள்ளேயும் வெளியிலையும் செயல்பட்டுருக்காங்க. 1964 ஃபவுண்ட் பண்ணவங்க. It is one of the 8 Meitei extremist organizations as Ministry of Home Affairs declared unlawful association under anti-terror law UAPA. UAPA கீழே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் இந்த குரூப் உட்பட நிறையா குரூப்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மேலே உள்ள பேனை 5 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இவங்களுக்கு இடையில ஒப்பந்தம் நடந்துருக்குதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் பாருங்கள், இன்னொரு முக்கியமான நியூஸ், COP28 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் சில விஷயங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க, அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். செவரல் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் ஹவ் கமிட்டட் டு பிகம் நெட் ஜீரோ ஆர் கார்பன் நியூட்ரல் பை 2015. COP28 பிரசிடென்ட் டெசிக்னேஷன் சுல்தான் அல் ஜாபர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது COP28 பிரசிடெண்ட்டாக செயல்படுறவங்க UAEயோட சார்பாக இருப்பாங்க. ஸோ சுல்தான் அல் ஜாபர் அவர் தான் வந்து இதோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க தாங்கள் வந்து 2050 நெட் ஜீரோ ஆகிடுவோம் அல்லது கார்பன் நியூட்ரல் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனிஸே சொல்கிறது இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. He did not reveal the names. யாருன்னு சொல்லலை, இந்த மைல் ஸ்டோன்ஸ் யார் டிக்ளேர் பண்ணியிருக்கான்னு சொல்லலை, பட் சொல்லியிருக்காரு அவர் தான். For the first time ever, a significant number of oil and gas companies are aligned towards the net zero target by 2050 and net zero methane target by 2030. மீத்தேன் எமிஷன் வந்து நாங்கள் வந்து ஜீரோ ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி 2030லேயும் அண்ட் நெட் ஜீரோ கார்பன் டை ஆக்சைடு வந்து நெட் ஜீரோ ஆக்குறோம்னு சொல்லி 2050லேயும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இது ரெண்டுமே நெட் ஜீரோ தான். ஸோ நெட் ஜீரோங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா கம்ப்ளீட் எமிஷன் ஜீரோ ஆக்குறது கிடையாது. நம்ம எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்சார்வ் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலாக நம்ம அடிஷனாக நம்ம அட்மாஸ்பியரில் ஆட் பண்ண அளவு என்ன ஆகிடும்னா நெட்டாக ஜீரோ ஆகிடுமே தவிர ஒட்டு மொத்தமாக ஜீரோ ஆக்காது. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக அப்சார்வ் பண்ணிடுவோம் அட்மாஸ்பியர்லேருந்து. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து ஜீரோ. That's why the term net zero. It is for the first time that oil and gas taking firms வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆயில் அண்ட் கேஸ் ஆப்ரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட டோட்டல் எனர்ஜி ரிலேட்டட் எமிஷன்ஸில் 15% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அல்லது 5.1 பில்லியன் டன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது அப்படியே ஒரு ஃபேக்ட்டு. இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணலாம். Another major step that COP28 presidency under UAE could take credit for was getting the world's two major economies US and China aligned towards climate action and reducing methane emission. அன்றைக்கி பார்த்தோம், யூஎஸும் சீனாவும் வந்து கிளைமேட் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸாக நாங்கள் வந்து அலைண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து UAE கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் இன்னொரு நியூஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிகேஷன் மேஜர் காஸ் ஆஃப் எலஃபண்ட் டெத் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நிறைய அந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நிறையா நடக்குது. அதில் அதிகமாக நடக்கிறது வந்து பார்த்தோம்னா எலிஃபண்ட்டு கூட தான். ஸோ இப்போ இந்த எலிஃபண்ட்டோடைய அன்நேச்சுரல் டெத்தை பற்றி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக எலக்ட்ரிகேஷனால தான் நிறைய எலிஃபண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்கு. அதர் பீயிங் போச்சிங், அதுக்கப்புறம் வந்து கன் ஷாட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெயின் அண்ட் ரோடு ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாமே காசஸாக சொல்கிறாங்க. 76 cases ஆஃப் எலக்ட்ரோக்யூஷன் பீயிங் இன்டென்ஷனல். அதாவது பாருங்கள், 128 அனிமல்ஸ் வந்து கரண்ட் அடிபட்டு செத்துருக்காங்க. அதில் 76 கேஸ் தெரிஞ்சே கரண்ட் வச்சுருக்காங்க. அதாவது ஹையர் வோல்டேஜ் கரண்ட் வச்சுருக்காங்க. ஒரு அனிமல் சாகிற அளவுக்கு ஹையர் வோல்டேஜஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குற்றம் சாட்டுறாங்க. யானைகளை விரட்டுறதுக்கு வி ஹாவ் அதர் பீஸ்ஃபுல் மெஷர்ஸ் ஆல்சோ. அதாவது ஹனி பீ செட் பண்ணலாம், அந்த கோம்பு செட் பண்ணலாம். அதுதான் வந்து இருக்கிறதுல எஃபிஷியண்ட்டான பெட்டரான ஒரு வழி. ஆனால் அதை விட்டுட்டு ஏன் வந்து எலக்ட்ரோக்யூஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஒரு நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனில் குரூப் 1 மெயின்ஸ் எழுதும்போது தமிழ்நாடு ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசும்போது இதையும் நம்மளால் கோட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பேஜ் நம்பர் 8ல் கவர்மெண்ட் லிஸ்ட் 4 ஜம்மு காஷ்மீர் பில்
கிரிமினல் லா லெஜிஸ்லேஷன், அதாவது வின்டர் செஷன் ஆரம்பிக்க போகுது இல்லையா பார்லிமெண்ட்டில். ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லி ஒரு இது நியூஸ் கொடுத்துருக்காங்க. த யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் லிஸ்டட் 4 bills related to Jammu and Kashmir, including one pertaining to the reservation of assembly seats for Kashmiri migrant. அதாவது காஷ்மீரை சேர்ந்த மைக்ரண்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காகவும் ஒரு பில் உட்பட ஒட்டு மொத்தமாக 4 பில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டேபிள் பண்ண போகிறாங்க. வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் தட் கமென்சன்ஸ் ஆன் December 4 இந்த வின்டர் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. The Jammu and Kashmir Reservation Bill, the Jammu and Kashmir Reorganization Bill, the Constitution and Scheduled Caste Order Bill, the Constitution Scheduled Tribes Order Billனு ஒட்டு மொத்தமாக 4 பில்ஸ் ஜம்மு காஷ்மீர் பற்றி கொடுக்க போகிறாங்க. இன்ட்ரடியூஸ்ட் இன் த லோக்சபா அண்ட் ஜூலை 26 இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. பட் டேக்கன் அப் ஃபார் டிஸ்கஷன் ஆர் பாசேஜ் இன் த மான்சூன் செஷனில் டிஸ்கஷன் நடந்துச்சு. இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் சீக்ஸ் டு நாமினேட் 2 members from the Kashmiri migrants community who migrated when militancy was at its peak in 1989-90. 1989-90 காலகட்டங்களில் நடந்த பிரச்சனையிலேருந்து மைக்ரெண்ட்டான காஷ்மீர் பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அதில் ஒருத்தர் வந்து என்னவாக இருப்பாங்கன்னா விமனாக இருப்பாங்க. இட் ஆல்சோ ப்ரொப்போசஸ் டு நாமினேட் 1 member ஃப்ரம் Pakistan occupied Kashmir who was displaced in 1947, 48, 65 and 71 Indo-Pakistan war. POK பகுதியில் இருக்கிற ஒருத்தரையும் நாமினேட் பண்ண போகிறாங்க. The bill aims to preserve their political rights and overall social and economic development. இதுக்காக வந்து இந்த பில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதர் தென் பிஎன்எஸ்எஸ் அதுக்கப்புறம் பாரதிய சாக்ஷியா பில், இது 3 வந்து கொண்டு வர போகிறாங்க, பாஸ் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. The bills were introduced on August 11 in Parliament and were referred to the Parliamentary Standing Committee on Home Affairs for examination, which submitted its report this month. இந்த மந்த் வந்து அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டிஸ்கஷன் ஃபைனல் ஆகி பாசேஜுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அல் ஜாபர் டினேஸ் அலிகேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் கிளைமேட் ஆக்ட் டு ஸ்ட்ரைக் ஃபாசில் ஃபியூல் டீல்ஸ். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், இது வந்து பெரிய அளவுக்கு தேவையில்லை, பட் இது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சுல்தான் அல் ஜாபர் அப்படிங்கிறவர் தான் சிஓபி 28 பிரசிடென்ட். யூஏஇ நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அதோட சிஓபி 28 பிரசிடென்ட். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபுதாபி நேஷ்னல் ஆயில் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, அதோடைய சிஇஓவாகவும் இவர் தான் இருக்கார், அதோடைய ஹெட்டும் இவர் தான். சரியா, அப்போ ஒரு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனோட ஹெட்டே சிஓபி 28 பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த சிஓபி 28 பிரசிடெண்ட்டாக இருக்கிற அந்த ஹெட் போஸ்ட்டை வச்சுக்கிட்டு 27 கண்ட்ரிஸுக்கும் மேற்பட்ட அட்லீஸ்ட் 27 கண்ட்ரிஸ் கூடையாது இவர் ஃபாசில் ஃபியூல் ஆயில் கேஸ் அண்டு ஃபாசில் ஃபியூல் டீல் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பிபிசி நியூஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பேசின அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, அது பொய் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அடுத்த நியூஸ் பாருங்கள். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் அர்பன் ஏரியாஸ் ஹஸ் கம் டவுன் சர்வே, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, வருஷம் நடத்துவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதன்படி அன்எம்ப்ளாய்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அர்பன் ஏரியாவில் போன வருஷம் 7.2% இருந்து 6.6% இப்போ குறைஞ்சிருக்கதா இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து சொல்கிறாங்க. இதை கண்டக்ட் பண்ணது NSSO. The survey period July-September 2023 was released on Wednesday by the Union Labour Ministry. 6.6% is the unemployment rate for persons of age 15 years and above. 15 வயசு அண்ட் அதுக்கு மேலேயும் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆண்களில் 6.6% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. அண்ட் பெண்களுக்கு வந்து இது 9.4% இருந்துச்சு, இப்போது வந்து 8.6% குறைஞ்சிருக்கு. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது பணியாளர் எவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் அர்பன் ஏரியாஸில் வந்து 49.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆண்களுக்கு 73.8%ஆகவும் பெண்களுக்கு வந்து 24%ஆகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேட்டா, 1 இயருக்கு யூஸ் ஆகக்கூடிய டேட்டா. ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 இயர் வரக்கூடிய எக்ஸாமில் இதை நம்ம வந்து குறிப்பிடலாம். அடுத்த பேஜில் இந்தியாஸ் G20 பிரசிடென்ட்ஸ் அண்ட் த டான் ஆஃப் எ நியூ மல்டிலேட்ரலிசம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் இந்தியா வந்து G20 தலைமை ஏற்று 365 நாள் ஆச்சான். ஸோ அதனால் அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஃபுல்லாக அண்டர்லைனாக இருக்கா, எல்லாத்தையும் படிக்க வேண்டியதான். பிரைம் மினிஸ்டர் பேசினார் அப்படின்னா
அவர் வாயிலிருந்து தெரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியமாகுது. இது அவர் சும்மாவே பயங்கரமாக பேசுவார். இப்போ வந்து எக்கச்சக்கமாக பேசி வச்சுருக்காரு. பார்ப்போம் என்னென்னு. It is a moment to reflect, recommit and rejuvenate the spirit of Vasudhaiva Kudumbakam, one earth, one family, one future. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கடந்த வருஷம் நம்ம எடுக்கும்போது உலகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். மல்டிஃபேசட்டட் சேலஞ்சஸ், பல்முனை சவால்களை சந்தித்து கொண்டு இருந்தது. கோவிட்-19 பேண்டமிக்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தோம். கிளைமேட் த்ரெட்ஸ் ரொம்ப மோசமாகிட்டே இருந்துச்சு. ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது நிதி சார்ந்த நிலையற்ற தன்மையை வந்து நிலவிட்டு இருந்துச்சு. டெப்ட் டிஸ்ட்ரெஸ் இன் டெவலப்பிங் நேஷன், ஸ்ரீலங்காவை தான் சொல்கிறாரு. ஆல் அமிட் டிக்ளைனிங் மல்டிநேட்ரலிசம். ஸோ மல்டிநேட்ரலிசம்னா என்ன அர்த்தம்? பல நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுறது. இந்த பல்நோக்கு சர்வதேச ஒத்துழைப்பு வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு. இந்த மிடில் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் காம்படிஷன், போட்டி பொறாமைகளுக்கு இடையில் நம்ம இந்த டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் சஃபர்டு. டெவலப்மெண்ட்டும் மேம்பாடும் ஒத்துழைப்பும் வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருந்தது. ப்ராக்ரஸை வந்து தடை பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்தியா G20 சேரில் அசியூம் ஆன பின்னாடி இந்தியா இது எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட் ஸ்டேட்டஸ் கோ கொடுத்தாங்க. ஜிடிபி சென்ட்ரிக் அப்ரோச்சில் இருந்து ஹியூமன் சென்ட்ரிக் ப்ராக்ரஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போனோம். இந்தியா எய்ம் டு ரிமைன் த வேர்ல்ட் ஆஃப் வாட் யுனைட்ஸ் அஸ். அதாவது நம்மளை எது பிரிக்குதுங்கிறத நாங்கள் ரிமைன் பண்ணல, எது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ரிமைன் பண்ண விரும்பினோம். அதையும் செஞ்சும் காட்டினோம். ஃபைனலி த குளோபல் conversation had to evolve. The interest of the few had to give way to the aspirations of the many. ஒரு சிலரோட விருப்பங்களை விட்டு கொடுக்கறது மூலமாக நிறைய பேருடைய அந்த நோக்கங்களை வந்து அடைய முடியும். This required a fundamental reform of multilateralism as we knew it. ஸோ இதுக்கு அடிப்படையிலேயே இந்த சர்வதேசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் அப்படிங்கிறார். டுடே டுவர்ட்ஸ் இன்க்ளூசிவிட்டி, இன்க்ளூசிவ், ஆம்பிஷியஸ், ஆக்ஷன் ஓரியன்ட், டெசிசிவ். இது 4 தான் வந்து G20 பிரசிடென்ஷிப்போட அப்ரோச்னு சொல்கிறாங்க. அண்ட் நியூ டெல்லி டிக்ளரேஷன் அன்னானிமஸ்லி அடாப்டட் பை ஆல் G20 மெம்பர்ஸ் இஸ் அ டெஸ்டிமனி டு அவர் கமிட்மெண்ட் டு டெலிவர் ஆன் தீஸ் பிரின்சிபல்ஸ். இந்த கொள்கைகளில் அடிப்படையில் நம்ம கொண்டு வந்த நியூ டெல்லி டிக்ளரேஷனை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ நம்மளோட கமிட்மெண்ட், நம்ம இதை நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கான ஒரு டெஸ்டிமனியாக செயல்பட்டுச்சு. இன்க்ளூசிவிட்டி, இது வந்து நம்மளுடைய பிரசிடென்சியோட ஹார்ட்டாக செயல்பட்டுச்சு. இதனால தான் ஆஃப்ரிக்கன் யூனியன் 55 நாடுகள் கொண்ட ஆஃப்ரிக்கன் யூனியனை G20 நினச்சிருக்கோம். ஸோ இது மூலமாக G20 உள்ள மெம்பர்ஸோட எண்ணிக்கை 80% ஆஃப் த குளோபல் பாப்புலேஷனாக மாறுது. இந்த ப்ரோஆக்டிவ் ஸ்டான்ஸ் வந்து நிறையா குளோபல் சேலஞ்சஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த காம்ப்ரிஹென்சிவ் டயலாக் மேலே வந்து ஆணித்தரமான பேச்சுவார்த்தைகளை வந்து முன்னெடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. த ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் அப்படிங்கிறத 2 எடிஷனில் இந்தியா நடத்தினாங்க. இது சர்வதேசத்தில் புது இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்தியா வந்து குளோபல் சவுத் கன்சர்ன்ஸை இன்டர்நேஷ்னல் டிஸ்கோர்ஸில் அது மெயின் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். அதாவது சர்வதேச விவாதங்கள்லையும் பேச்சுவார்த்தைகளும் சர்வதேச முன்னெடுப்புகளையும் குளோபல் சவுத்துக்கு உண்டான பிரச்சனைகளை முன்னாடி எடுத்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டேக் தேர் ரைட்ஃபுல் பிளேஸ் இன் ஷேப்பிங் த குளோபல் நரேட்டிவ். உலகத்தை வழி நடத்துறதுல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தங்களுக்கான பிளேஸை அடையிறதுல இது ஒரு முக்கியமான கோட்பாடாகும். இன்க்ளூசிவிட்டி ஆல்சோ இன்ஃப்யூஸ்ட் இந்தியாஸ் டொமஸ்டிக் அப்ரோச் டு G20, மேக்கிங் இட்ஸ் பீப்புள்ஸ் பிரசிடென்சி தட் பிஃபிட்ஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அதாவது இதை நம்ம வந்து இன்க்ளூசிவிட்டினா இது வந்து வெறுமனே ஒரு லீடர் சமிட் கிடையாது, இது வந்து ஒரு பீப்புள்ஸ் சமிட்னு சொல்லி மக்களை வந்து இதில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றாரு. த்ரூ பகிதாரினா அவர் என்ன சொல்கிறார், பீப்புள் பார்ட்டிசிபேஷன் ஈவென்ட் G20 கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் சிட்டிசன்ஸை ரீச் பண்ணியிருக்கு, இன்வால்விங் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அஸ் பார்ட்னர்ஸ். அண்ட் ஆன் சப்ஸ்டான்சிவ் எலமெண்ட்ஸ் இந்தியா என்ஷூர்ட் த இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் வாஸ் டைரக்டட் டு ப்ராடர் டெவலப்மெண்டல் எய்ம்ஸ் அலைனிங் வித் G20's mandate. அதாவது இந்தியா இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து எதை நோக்கி கொண்டு போகிறாங்க, டெவலப்மெண்டல் எய்ம்ஸு அண்ட் G20 மேண்டேட்டோடு சேர்த்து இன்டர்நேஷ்னலில் வந்து அட்டென்ஷனை வழிநடத்தி கொண்டு போயிருக்காங்க. ஸோ G20 என்ன வேணும் அதையும் டெவலப்மெண்டல் எய்ம்ஸு அதையும் சேர்த்து இந்தியா வந்து வழிநடத்தி கொண்டு போயிருக்காங்கன்றத பேசுகிறாரு. அட் த கிரிட்டிக்கல் மிட் பாயிண்ட் ஆஃப் 2030 அஜெண்டா இந்தியா டெலிவர்ட் த G20 2023 ஆக்ஷன் பிளான் டு ஆக்சிலரேட் ப்ராக்ரஸ் ஆன் SDG. அதாவது 2030 SDG அடையணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கான அந்த அஜெண்டாவை பற்றி பேசும்போது நடுவடியில் நம்ம இருக்கோம் 2023. இந்தியா என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ்டிஜியை அடையிறதுக்கான அந்த ப்ராக்ரஸுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து கொடுத்துருக்கோம். டு ஆக்சலரேட் ப்ராக்ரஸ் ஆன் SDGs, டேக்கிங் ஏ கிராஸ் கட்டிங் ஆக்ஷன் ஓரியன்ட் அப்ரோச்
டூ இன்டர்கனெக்டட் இஷ்யூஸ், இடைத்தொடர்புடைய விஷயங்களுக்கும், இன்க்ளூடிங் ஹெல்த், எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள். இது எல்லாத்தையும் முன்னெடுத்து எஸ்டிஜிசியை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வகையில் நமக்கு ஒரு முக்கியமான ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா டிபிஐ, அதாவது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியா வந்து தங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ரொம்ப திறமாக இருந்திருக்காங்க. Having witnessed the revolutionary impact of digital innovations like Aadhaar, UPI and DigiLocker first hand, நம்ம இதெல்லாமே டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸாக முன்னெடுத்திருக்கோம். ஸோ இதை எடுத்து கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. Through G20, we successfully completed the Digital Public Infrastructure Repository, a significant stride in global technological collaboration. உலக அளவில் தொழில்நுட்பம் சார்ந்த அந்த ஒத்துழைப்புகளில், அந்த கொலாபரேஷன்ஸில் இந்த டிபிஐ ரெப்பாசிட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சக்ஸஸ்ஸு. இந்த ரெப்பாசிட்ரி 50 டிபிஎஸ், 16 நாடுகள்லேருந்து 50 டிபிஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ண போகுது. வில் ஹெல்ப் த குளோபல் சவுத் பில்ட், அடாப்ட் அண்ட் ஸ்கேல் டிபிஐ டு அன்லாக் த பவர் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத். இது மூலமாக குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் வந்து இந்த டிபிஏயை பில்டு பண்ணி, அடாப்ட் பண்ணி, இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கோம். எ கிளீனர் க்ரீனர் வேர்ல்டு, ஒன் எர்த் அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் வி இன்ட்ரடியூஸ்ட் ஆம்பிஷியஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எய்ம்ஸ் டு கிரியேட் அர்ஜென்ட், லாஸ்டிங் அண்ட் ஈக்குவட்டபிள் சேஞ்ச். அதாவது மாற்றத்தை உண்டு பண்ணுறோம். இந்த மாற்றம் ரொம்ப அவசரமான மாற்றங்கள் அண்டு நீடித்து நிலைக்கக்கூடியது அண்டு சமத்துவமான மாற்றங்களை முன்னாடி கொண்டு வர்றோம். டிக்ளரேஷன் க்ரீன் டெவலப்மெண்ட் பேக்ட் அப்படிங்கிற விஷயம் ஹங்கரையும் அண்ட் பிளானட்டை பாதுகாக்கிறது. இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள சவால்கள், இது ரெண்டுக்கு இடையில் போட்டி போடக்கூடிய சவால்களை வந்து அட்ரஸ் பண்ணுது. பை அவுட்லைனிங் ஏ காம்ப்ரஹென்சிவ் ரோட் மேப் வேர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கோசிஸ்டம் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. நாம் ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக நம்மளால் எம்ப்ளாய்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ண முடியும், அதே சமயத்தில் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியும் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ரோட் மேப், பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோட் மேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். கன்சம்ஷன் இஸ் கிளைமேட் கான்சியஸ், அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து கன்சியூம் பண்ணால் அதை வந்து கிளைமேட் கான்சியஸோடு அந்த பொருளை வந்து வாங்குகிறோம். ப்ரொடக்ஷன் இஸ் பிளானட் ஃப்ரெண்ட்லி, ப்ரொடக்ஷன் நடக்குது, அது வந்து பிளானட்டை எந்த விதத்துலையும் பாதிக்காத வகையில் இருக்குது. இந்த விஷயத்துக்கு தேவையான ரோட் மேப்பை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். G20 declaration call for an ambitious tripling of global renewable energy capacity by 2030. 2030க்குள்ளே இந்த G20 கண்ட்ரிஸ் எல்லாமே ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை 3 மடங்காக மாற்றணும்னு சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு கான்சன்ட்ரேட்டட் புஷ் ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து புஷ் பண்ணியிருக்கோம். The G20's ambition to build a cleaner, greener world is undeniable. ஸோ G20யோட ஆம்பிஷனான சுத்தமான, தூய்மையான அண்டு பசுமையான உலகத்தை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறுக்க முடியாது. திஸ் ஹாஸ் ஆல்வேஸ் பின் இந்தியாஸ் ஈத்தோஸ், இதுதான் இந்தியாவினுடைய எப்போதுமே வந்து கருத்தாகவும் கொள்கையாகவும் இருக்கும். இது எப்படி நம்ம செய்கிறோம், லைஃப் ஸ்டைல் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கொள்கை மூலமாக நம்ம வெளிப்படுத்திகிட்டு இருந்தோம். வேர்ல்டு கேன் பெனிஃபிட் ஃப்ரம் அவர் ஏஜ் ஓல்டு சஸ்டைனபிள் ட்ரெடிஷன்ஸ், உலகம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான இந்த சஸ்டைனபிள் ட்ரெடிஷன்ஸ்லேருந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. Further, the declaration underscores commitment to climate justice and equity, urging substantial financial technological support from the global north. அதாவது குளோபல் நார்த்லேருந்து கிளைமேட் ஃபினான்ஸ்க்காகவும் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டும் வேணும் அப்படிங்கிறத வந்து டிக்ளரேஷன் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் தேர் வாஸ் ரெகக்னிஷன் ஆஃப் த குவாண்டம் ஜம்ப் நீடட் இன் த மேக்னிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபினான்சிங் மூவிங் ஃப்ரம் பில்லியன் டு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அதாவது பில்லியன்லேருந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஸுக்கு அந்த தேவையை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உறுதிப்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜம்ப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜம்ப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பில்லியன்ஸ் டாலர்ஸ் கேட்டுட்டு இருந்த இடத்துல நம்ம ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். G20 acknowledged that developing countries require $5.9 trillion to fulfill their NDCs by 2030. 2030க்குள்ளே கிட்டத்தட்ட $6 trillion வந்து வேணும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு. ஈவன் த மானுமெண்டல் ரிசோர்ஸஸ் ரிக்வயர்ட், இவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படும் போது G20 emphasized the importance of better, larger and more effective multilateral development banks.
ஸோ இவ்வளோ காசு தேவைப்படுற இடத்துல நம்ம பெட்டரான லார்ஜரான எஃபெக்டிவான மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸோடைய நீடை வந்து G20 வந்து எடுத்து காட்டியிருக்கு. ஸோ இந்தியா யூஎன் ரிஃபார்ம்ஸை வேணும் அப்படிங்கிற வலியுறுத்துறதுல இந்தியா லீடு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இன் ரீஸ்ட்ரக்சரிங் பிரின்சிபல் ஆர்கன்ஸ் லைக் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த மாதிரி முன்னோடியான ஆர்கனைசேஷன்ஸ்லையும் நமக்கு வந்து மறுகட்டமைப்பு வேணும், நம்ம மறுகட்டமைப்பு செய்யணும் அப்படிங்கிறத இந்தியா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் ஈக்குவலிட்டி டுக் சென்டர் ஸ்டேஜ் இன் த டிக்ளரேஷன். இதில் நம்ம வந்து பாலின சமத்துவத்தை முன்னெடுத்துட்டு வந்திருக்கோம். கல்மினேட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டெடிகேட்டட் ஒர்க்கிங் குரூப் ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் நெக்ஸ்ட் இயர். ஸோ அடுத்த வருஷத்தில் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான டெடிகேட்டட் ஒர்க்கிங் குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா உமன் ரிசர்வேஷன் பில் 2023 ரிசர்வ்டு 1/3 ஆஃப் சீட் ஃபார் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி சீட் ஃபார் விமன். எபிடோமஸஸ் அவர் கமிட்மெண்ட் டு உமன் லெட் டெவலப்மெண்ட். பெண்கள் வழிநடத்தக்கூடிய மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்தியா தங்களோட கமிட்மெண்ட்டை செஞ்சு காட்டியிருக்காங்க. த நியூ டெல்லி டிக்ளரேஷன் எம்பாடிஸ் ரினியூடு ஸ்பிரிட் ஆஃப் கொலாபரேஷன் அக்ராஸ் தீஸ் கீ ப்ரியாரிட்டிஸ் ஃபோக்கஸிங் ஆன் பாலிசி கோஹரன்ஸ், ரிலையபிள் ட்ரேட் அண்ட் அம்பிஷியஸ் கிளைமேட் ஆக்ஷன். பாலிசிக்கு ஒத்து போகணும் அண்டு நிலையான ட்ரேடு அண்டு அம்பிஷியஸ் கிளைமேட் ஆக்ஷன், இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் நியூ டெல்லி டிக்ளரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மூலமாக ஏற்கனவே துவண்டு கிடந்த அந்த கொலாபரேஷனை திருப்பி நம்ம வந்து தூக்கி பிடிச்சிருக்கோம், நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் தட் அவர் பிரசிடென்சி G20 அச்சீவ்ட் 87 அவுட்கம்ஸ் அண்ட் 118 அடாப்டட் டாக்குமெண்ட்ஸ். இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், இது கடந்த வருஷத்தை விட ஜாஸ்தி. During our G20 president, India led deliberations on geopolitical issues and their impact on economic growth and development. Terrorism and senseless killing of civilians is unacceptable. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. We must address it with the policy of zero tolerance. அதை வந்து ஜீரோ டாலரன்ஸோட நம்ம என்ன பண்ணணும்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. I am delighted that during our presidency, India achieved extraordinary, revitalized multilateralism, amplified the voice of global south, championed development அண்ட் ஃபாட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் எவ்ரிவேர். இது எல்லாமே சம்மம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நியூஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் சின்ன சின்ன நியூஸ் தான் இருக்குது. இது என்ன பாருங்கள், சென்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 15,000 உமன் குரூப்ஸுக்கு ட்ரோன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ட்ரோன்ஸ் டு 15,000 உமன் எஸ்எஸ்ஜிஸ் இருக்காங்கல்ல, ட்ரோன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து இந்த ஸ்கீம் இன்னும் ஃபுல்லாக ஃபார்முலேட் பண்ணலை, பட் வந்து ஜஸ்ட் பேசிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்காக ட்ரோன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. ட்ரோன்ஸ்னால் விற்க போகிறது இல்லை, அதே மாதிரி சப்சிடைஸ்டாக கொடுக்க போகிறது இல்லை, ரெண்டல் ஆப்ரேஷனுக்காக தேவைன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்ட் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் அந்த பைலட் டிரைவிங்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமோட, அதாவது ட்ரோனை வந்து பைலட் பண்ணுறாங்க இல்லையா, ஓட்டுறாங்க இல்லையா, அதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமோடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கேபினெட் அப்ரூவ்ஸ் 24,000 crore outlay ஃபார் ட்ரைபல் வெல்ஃபேர். பிவிடிஜி நவம்பர் 15 அப்போ அனௌன்ஸ் பண்ணார் பிரைம் மினிஸ்டர் அவர்கள். பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகாபியான் பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து பிவிடிஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுக்காக கொண்டு வரக்கூடியது. ஸோ இவங்களுக்காக ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. அடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் கோட் ஸ்கீம் டு ரன் ஃபார் மோர் தென் த்ரீ மோர் இயர்ஸ். 2019 லான்ச் பண்ண இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோட் ஸ்கீம் வந்து அண்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் அண்டு போக்சோ ஆக்டு கீழே வரக்கூடிய கேசஸை ரேப்பிடாக விசாரித்து தீர்ப்பு வழங்குறதுக்காக இந்த கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது இன்னும் 3 வருஷம் 2026 வரைக்கும் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூஸு. சரி, அடுத்து வந்து எக்கனாமி நியூஸில் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பேஸ் வே ஃபார் த 16th ஃபினான்ஸ் பேனல். ஆக்சுவலாக இன்னும் அமைக்கலை, அதுக்கான வழியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அமைச்சாங்கன்னா யார் ஹெட்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை முடிவு பண்ணலை, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி வந்து வெளியிடுவாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. Okay மக்களே, that's all about today's news. Thank you. Bye.